பாண்டியன் ஸ்டோர்ல தங்கமயிலோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குமாருக்கே பிரச்சனை இல்ல. ஆனா சரவணனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் வந்து அந்த பிள்ளைய மட்டும் அவன் கல்யாணம் பண்ண வச்சுக்க, என் வாழ்க்கை இப்ப எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு, அது போலதான் அவன் வாழ்க்கை சீரழியா, அவன் எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமிட்டு உள்ள போயிட்டாரு. அதோட அவங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, என்னங்க இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அவருக்குள்ள அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, பாப்பா எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இதுவும் பாப்போம், மீனா அவன் கூட முடியல, நீ உள்ள போய் படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட மீனா உள்ள போயிடுறாங்க. மீனா உள்ள போனது செந்தில் வந்து கேட்கிறாரு, மீனா எனக்கு இங்க இருக்கவே விருப்பம் இல்ல, நம்ம போட்ரஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எங்க இருக்கதான் விருப்பம், நீங்க இந்த மாதிரி என்ன திரும்ப திரும்ப தொலை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க லஞ்சம் வாங்குற விஷயத்தை நான் கண்டிப்பா அத்தை மாமா கிட்ட சொல்லிடுவேன், சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல மீனா நான் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, நீங்க திரும்ப இந்த மாதிரி தொலை பண்ணீங்க கண்டிப்பா நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து செந்தில மிரட்டுறாங்க. செந்திலுக்கு சொன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான் பாண்டியன் ஒரே சாவடிச்சிருவாரு. அதனால செந்தில் பயந்துட்டு இல்ல மீனா என்ன கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதோட நம்மளோட சரவணனை காட்டுறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி கல்யாண விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போன் வருது. தங்கமய் அவளோட அந்த அஞ்சலியோட ஃப்ரெண்ட் வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணி அஞ்சலியோட நம்பர் இருந்தா கூட சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க. அவர் அஞ்சலியோட போட்டோ எடுத்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ராஜுக்கு வந்து நாளைக்கு ரிசல்ட், முதல் கட்ட தேர்வு ரிசல்ட் ஐஏஎஸ் வருது. அதை நினைச்சு ராஜு ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம கதிர் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. கதிர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ராஜு ஒரு ஐடியா சொல்றாங்க, வீட்டு யாருக்குமே தெரியாத ரிசல்ட் வருது, சப்போஸ் வந்து பாஸ் ஆனா மட்டும் வீட்டுல சொல்லலாம், பாஸ் ஆகலன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா போட்டாங்க. ஐடியா போட்டு சரி ஓகே நீ இப்போதைக்கு படி, இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. அதோட மறுநாள் ரிசல்ட்டுக்காக எல்லாரும் ராஜு வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி இருக்காங்க, கோமதிக்கு மட்டும் அந்த விஷயம் தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறாங்க. அதை அம்மாவை ரகசியத்தை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருது. அதை வந்து ராஜு கிட்ட கதிர் காட்டிட்டு கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராஜு உடனே கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாருமே ஸ்வீட் எல்லாம் எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த வீட்டோட கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போதைக்கு ராஜி பாஸ் ஆனதை நினைச்சு எல்லாருமே ஃபீல் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்றது நாளைக்கு எபிசோட் தான் தெரியும். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.